பார்த்து வருகிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைய உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இன்று அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் அவர் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், முழுமையான விவரங்கள். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை இன்றைய தினம் அறிவிக்க இருக்கிறார். அதன்படியாக அவரது முடிவு எதை நோக்கி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்றைய தினத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவர் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் இருக்கிறது. இந்த சந்திப்பானது அறிவாலயமா அல்லது முதலமைச்சர் இல்லமா என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இரண்டு விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஒன்று அவர் கூட்டணியாக வைக்க போகிறாரா அல்லது டைரக்டா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய போகிறாரா என்பதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்றைய தினத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரை சந்தித்து பேச இருக்கிறார். அதன் பின்னராக அவரது நிலைப்பாடு என்ன என்பது அறிவிக்க இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த ஜூலை 31 முதலமைச்சரை நடைபயிற்சியின் மூலம் அவர் சந்தித்து பேசினார் அடையாறில். அதன் பின்னராக அன்று மதியமே தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தனது அணி வெளியேறுவதாக அவர் அறிவித்தார். அன்று மாலை முதலமைச்சரை மீண்டும் அவர் சந்தித்து பேசினார். இதே போல கடந்த பிப்ரவரி 20 முதலமைச்சரை சட்டப்பேரவை வளாகத்திலும் அவர் சந்தித்து பேசினார். திரைமறைவில் பல்வேறு பேச்சுக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேரடியாக இன்றைய தினத்தில் முதலமைச்சரை அவர் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் கோவை செல்வதற்கு முன் இந்த சந்திப்பானது சென்னையில் நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் இல்லமா அல்லது அறிவாலயமா என்பது நமக்கு இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். தேர்தல் நெருங்கும் வேளையில் தற்போது இருக்கும் அரசியல் சூழலில் இந்த ஒரு நகர்வு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது சுபாஷ்? அதாவது அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருந்து வந்தவர் ஓ பன்னீர்செல்வம். அதேபோல 2001 வருவாய்த்துறை அமைச்சராக அவரது முதல் பொறுப்பு. அதற்கு முன்பாக பெரியகுளம் அங்கே சேர்மனாக இருந்தவர். அதிமுகவிலேயே தொடர்ந்து பயணித்து வந்தவர். கடந்த 2022 அதிமுகவில் ஏற்பட்ட அந்த ஒற்றை தலைமைக்கான பிரச்சனையில் பிளவு ஏற்பட்டு அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அதிமுக அலுவலகம் எல்லாம் பிரச்சனைக்கு உள்ளாகிய இடமாக பார்க்கப்பட்டது. அதன் பின்னராக அவர் தொடர்ந்து அதிமுகவை உரிமை கோரக்கூடிய சூழ்நிலை அது எந்த விதத்திலும் அவருக்கு கை கொடுக்கவில்லை சட்ட போராட்டங்கள். அதே போல எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சியில் இணைத்துக் கொள்ளவோ அல்லது கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளவோ தயாராக இல்லை என்ற ஒரு தகவல் அவருக்கும் வந்து சேர்ந்தது. தொடர்ச்சியாக செய்தியாளர் சந்திப்பும் அதை தவிர்த்து வந்தார் எடப்பாடி பழனிசாமி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அடுத்த கட்ட நகர்வாக இன்றைய தினத்தில் ஒரு முக்கிய முடிவை ஓ பன்னீர்செல்வம் எடுத்திருக்கிறார். அந்த முடிவு திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் செல்வது என்பது அது கூட்டணியா அல்லது நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய போகிறாரா என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. முன்பாக அதிமுகவில் இனி ஓபிஎஸ்ஐ சேர்க்க வாய்ப்பே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறி வந்தார். அந்த ஒரு பேச்சுதான் இவ்வாறான முடிவிற்கு ஓ பன்னீர்செல்வத்தை அழைத்து சென்றிருக்கிறதா? எப்படி பார்க்கலாம்? இல்லை, தனக்கு எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லை என்று அவர் தொடர்ச்சியாக சொல்லி வந்திருந்தார். மிக முக்கியமாக பார்த்தோம் என்றால் அந்த சந்திப்பு எப்படி அமைய போகிறது என்பதும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னது போல என்ன செய்ய போறாரு அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இன்றுமே இருந்து வருகிறது. தற்போது அவரது ஆதரவாளர்கள் இங்கே உட்லாண்ட் ஹோட்டலுக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக அவரது நகர்வு எப்படி இருக்கப்படுகிறது? எடப்பாடி பழனிசாமி மிக திட்டவட்டமாகவே அவர் தெரிவித்து விட்டார். மீண்டும் அவரையோ சசிகலாவையோ கட்சியில் இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை என்று. அதன் காரணமாகத்தான் இன்றைய தினத்தில் அவர் ஒரு ஆழமான முடிவை எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரது ஆதரவாளர்கள் தற்போது உட்லாண்ட்ஸ் ஹோட்டலுக்கு வந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. தற்போது ஓ பன்னீர்செல்வம் வெளியே சென்றிருக்கிறார். சுபாஷ், நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் ருதயசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ரவீந்திரன். வணக்கம். இப்போ ஓபிஎஸ் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? இந்த ஒரு முடிவு சரியானதாக இருக்குமா? ஓபிஎஸ்க்கும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் இந்த முடிவு சரியானதான் இருக்கும். புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார், முத்தமிழறிஞர் கலைஞர் இவர்கள் மறைவுக்கு பிறகு தமிழக அரசியல் டைனமிக்ஸ் மாறிட்டு இந்த அரசியல் களம் என்பது ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் என்ற ஒரு உயரிய இடத்திற்கு திமுக கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உயர்ந்து விட்டார்கள்.
ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் இல்லை என்ற சூழ்நிலை தான் இன்று தமிழகத்தில் உள்ளது. அதாவது முந்தைய காலகட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் முத்தமிழறிஞர் கலைஞரும் இணையான தலைவர்கள், அதேபோல் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரும் முத்தமிழறிஞர் கலைஞரும் இணையான தலைவர்கள். ஆனால் ஸ்டாலினின் உயரம் மிகப்பெரிய அளவில் 3 தொடர் வெற்றிகளின் மூலமாக உயர்ந்து விட்டது என்பதுதான் உண்மை. இன்றைய சூழ்நிலையில் அதிமுக இரட்டை தலைமையாக இருந்த போது அதில் ஓபிஎஸ் நீக்கப்பட்ட பிறகு அதனுடைய தன்மை மாறிவிட்டது. ஓபிஎஸ் நீக்கத்தால் அதிமுக சுமார் 13 விழுக்காடு வாக்குகளை இழந்துள்ளது. அதற்கு காரணம் அந்த கட்சியின் தன்மை. இரட்டை தலைமையாக இருந்த போது ஒரு பொதுத்தள கட்சியாக இருந்த அதிமுக ஒற்றை தலைமையான போது அதன் தன்மையை இழந்ததுதான் காரணம். தென் மாவட்டங்களில் டெபாசிட் இழந்தது என்றாலும் சரி, சென்னை போன்ற பகுதிகளில், மதுரை போன்ற பகுதிகளில் 3வது இடம், ஏன் கோயம்புத்தூரில் 3வது இடம் போனது என்றாலும் சரி, ஓபிஎஸ்ஐ இழந்து அந்த கட்சியின் தன்மை மாறியது ஒரு முக்கிய காரணமாகும். மீண்டும் ஓபிஎஸ்ஐ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதற்கு சிலர் முயற்சி செய்த போது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியல் டைனமிக்ஸ், அதாவது தன்மை மாறிவிட்டது என்பதை புரிந்து கொண்டு ஓபிஎஸ் தனக்கு மிகுந்த ஒரு அசட்டாக இருப்பார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் ஓபிஎஸ்ஐ திமுகவில் இணைத்துக் கொள்கிறார். இந்த இணைப்பு என்பது ஓபிஎஸ்க்கும் தன்னுடைய அரசியல் எதிரி எடப்பாடி பழனிசாமியை தென் மாவட்டங்களிலும், குறிப்பாக தென் மாவட்டங்களிலும் பொதுவாக ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் ஜாதி கடந்து எல்லா ஜாதியிடமும் ஒரு அபிமானம் கொண்டவர் என்பது அனைவரும் தெரிந்த ஒரு உண்மை. அந்த வகையில் அதிமுக தொண்டர்களிலே எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்களின் ஆதரவு மாறிய அரசியல் சூழ்நிலையில் மு க ஸ்டாலின் தலைமைக்கு ஓபிஎஸ் மூலமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஓபிஎஸ் ஸ்டாலின் இருவருக்குமே வின்வின் ஒரு சிச்சுவேஷனை கொடுக்கும். மேலும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வெட்டறையில் கையெழுத்து போட்ட ஒரு தலைவர் தன் தலைமையில் வருவது மிகுந்த ஒரு பெருமையாகும். இதுவும் ஸ்டாலினின் புகழுக்கு மேலும் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் என்று கருதுகிறேன். மேலும் ஓபிஎஸ் இருந்த கோபாலகிருஷ்ணன், அவர் உசிலம்பட்டி எம்எல்ஏ, வெல்லமண்டி நடராஜன் போன்றவர்களும் ஒரு குழுவாக திமுகவில் இணைவார்கள் என கருதுகிறேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. தொடர்ந்து நமது செய்தியாளர் சுபாஷிடம் பேசலாம். சுபாஷ், தற்போது இன்றைய தினம் முதலமைச்சரை ஓ பன்னீர்செல்வம் சந்திக்க இருக்கிறார். அவர் திமுகவில் இணைவாரா அல்லது ஒரு கூட்டணியாக அவர்களோடு இணைய இருக்கிறார்களா என்பதெல்லாம் இனிமேதான் தெளிவுபடுத்தப்படும் என்று கூறியிருந்தீர்கள். அந்த வகையில் ஓபிஎஸ்ஸிற்கு திமுகவில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன? ஏற்கனவே நிறைய பேர் வந்து திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஓபிஎஸ்ஸுக்கான வாய்ப்புகள் எப்படியாக இருக்கிறது? ஓ பன்னீர்செல்வத்திற்கான வாய்ப்பு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. அவரது கட்சியினுடைய பொறுப்பு என்ன கொடுக்க போகிறார்கள் என்பது பார்க்க வேண்டியது இருக்கிறது. அவர் கட்சியில் சேர்க்கும் பட்சத்தில் அடுத்ததாக அவர் போட்டியிட வேண்டிய தொகுதி, அவர் தற்போது போடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். அந்த தொகுதியிலேயே அவர் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருந்து வருகிறது. அதிமுகவினுடைய மிக முக்கிய தலைவர்களில் ஒருவராக அறிவிக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்றைய தினத்தில் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல் இருக்கிறது. சுபாஷ், நீங்க இணைப்பிலே காத்திருங்க. தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு துரை கருணா. வணக்கம் சகோதரி. இப்போ ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய பார்வை? கடந்த ஒரு மாத காலமாகவே மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய இருக்கிறார் என்கிற தகவல் தினமும் பரவிக் கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் நடைபெற்று முடிந்த இந்த சட்டசபை கூட்டத்தின் போது முதலமைச்சரை சந்தித்தது, சட்டப்பேரவையிலேயே ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயப்பன் பேசியது, இதையெல்லாம் வைத்து உறுதியாக அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவார் என்றுதான் பேசப்பட்டது. இன்று இணைவதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதாக தெரிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல ஆண்டுகள் தொடர்ந்து பயணித்தவர், கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பில் இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைவாரா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது. கடைசி வரையிலும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தம்மையும் தன்னை நம்பியிருக்கிற தொண்டர்களையும் ஒப்படைத்து விட வேண்டும் என்று பகீரத பிரயத்தனம் எடுத்தார். எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார். இந்த இடையிலே பஞ்சாயத்து பேசிய பாஜகவுடைய தலைவர்கள் பலரையும் கூட சந்தித்து தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி வந்தார். இறுதியா இந்திய அணியிலே இணைந்து என்னுடைய அருமை அண்ணன் எடப்பாடி என்று பேசிய திரு டிடிவி தினகரனை கூட கேட்டுக்கொண்டார். உங்கள் அருமை அண்ணனிடம் சொல்லி என்னையும் என்னுடைய ஆதரவாளர்களையும் நான் தொடங்கி இருக்கிற அதிமுக உரிமை மீட்பு கழகத்தையும் இணைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள்
நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்தார். பல கூட்டங்களிலே பேசுகிற பொழுது ஒரு பாவ செயலுக்கு என்னை தள்ளிவிடாதீர்கள் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் அவர் கேட்டார். ஆனால் இன்று எதுவுமே நடைபெறாத ஒரு சூழலில் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை கருதி இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்றுதான் பார்க்கிறேன். ஆனால் நிச்சயமாக அவருடைய ஆதரவாளர்களும் சரி, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிப்பவர்களும் சரி இந்த நிலைப்பாட்டை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய பேரியக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கம் தொடங்கப்பட்டதே திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் தான். அதில்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கடைசி வரையில் உறுதியாக இருந்தார். ஜெயலலிதா அவர்களும் உறுதியாக இருந்து திமுக எதிர்ப்பில் அவர்கள் இருந்தார்கள். அந்த இயக்கத்தில் முதன்மை பொறுப்பில் இருந்த ஒருவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு அதற்கு நேர் எதிரடியான ஒரு அரசியல் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவது என்பது என்னை பொறுத்த அளவில் ஒரு வரலாற்று பிழை என்றே நான் கருதுகிறேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு துரைக்கருணா. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினமே தன்னுடைய எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்யவும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. முன்பாக கடந்த 20ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூட முதலமைச்சரை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்திருந்தார். அதற்கு முன்பாகவும் பல்வேறு சமயங்களில் அவர் முதலமைச்சரை சந்தித்திருந்தார்.